பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆதாமின் மூலமாக தான் இந்த பூமியே சபிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி போனீங்கன்னா உங்க நிமித்தமாய் உங்கள் குடும்பம் சபிக்கப்படும். இதை நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். எரிக கோட்டைக்குள்ள இருக்கிற எந்த பொருளையும் தொடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். ஆனால் யார் எடுத்தது? ஆகான் இச்சித்து எடுத்துக்கொண்டான். சில பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய கூடாரத்திற்கு அடியிலே புதைத்து வைத்து கொண்டான். அவனுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்யவே இல்லை. ஜனங்கள் தோற்று போனார்கள், ஜனங்கள் அழிந்து போனார்கள், ஜனங்களுடைய குடும்பங்கள் இழந்து நிற்கிறார்கள். இதற்கு யார் காரணம்? கர்த்தர் சொன்னார், நான் உன் கூட இருக்கணும்னா அந்த கீழ்ப்படியாமை நாவி உன்னை விட்டு வெளியில் போகணும். நான் உங்கள் கூட இல்லாததுனால தான் இந்த ஆயி பட்டணத்தில் நீங்கள் தோற்று போயிட்டீங்க. இப்பொழுது நான் உங்கள் கூட வரணும்னா அந்த கீழ்ப்படியாமைங்கிற ஒருத்தனை நீ என்ன செய்யணும்? உன்னை விட்டு அகற்றணும். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அவனை மொத்தமாக குடும்பத்தோடு அவனை கல்லறிந்து கொன்று போட்டார்கள். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். எந்த வார்த்தை? எதுனால ஆண்டவர் மனுஷனை இழந்தாரோ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அதிகமான பனிஷ்மெண்ட்டுகளை கொண்டு போய் வைக்கிறாரு, அதிகமான ஆசீர்வாதங்களையும் கொண்டு போய் வைக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஒரு குடம் இருக்குது. அந்த குடத்தில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, சரிங்களா? இந்த வெளியே ஒரு ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரம்மில் கூட ஒரு ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதிகமாக எதைத்தான் பார்ப்போம்? எந்த இடத்துல ஓட்டை விழுந்திருக்கோ அந்த இடத்துல தண்ணி லீக் ஆகுதா, தண்ணி வருதா, தண்ணி போயிடுச்சான்னு சொல்லி என்ன பார்ப்போம்? பார்த்துட்டே இருப்போம். இதே மாதிரி தான் மனுஷன் விழுந்த இடத்தையே கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ ஏன் விழுந்தான்? எதனால விழுந்தான்? பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா? அந்த நியாயப்பிரமாணம் கட் அண்ட் ரைட்டாக இருக்கும். அவன் சபிக்கப்பட்டுரும், அவன் கொலை செய்யப்பட வேண்டும், அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கும். இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும். நீங்க எப்படி செய்யணுமா? கர்த்தருடைய காரியங்களை கவனமா இருக்கணும். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பார். ரெண்டாவது நீங்க என்ன செய்யணுமா? கவனமா இருக்கிறதோடு மட்டுமல்ல, உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக இங்க வச்சாரா ஒரு ஆசீர்வாதத்தை. பூமியில் உள்ள சகல ஜாதியும் ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னது பூமி உன் நிமித்தம். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ உண்மையாய் செவி கொடுத்தா, நீ கவனமா செவி கொடுத்தா, இந்த பூமியில் உள்ள சகல சபிக்கப்பட்ட ஜாதி இருக்குல்ல, இந்த சகல சபிக்கப்பட்ட ஜாதிகளுக்குள்ளேயும் உன்னை நான் மேன்மையாய் வைப்பேன். அல்லேலூயா.